அன்புள்ள அப்பா எபிசோடு 19 சவாலான போட்டியாளர்கள். பூபாலன் அணியில் மீண்டும் விஜய் வந்து சேர்ந்த பிறகு அவர்கள் அணி மீண்டும் வலுப்பெற்றதாக அவர்கள் உணர்ந்தனர். விஜய், உன்னை யாரோ கடத்திட்டு போனதான் வந்து கேள்விப்பட்டமே, நீ எப்படிப்பா வந்த அப்படி என்று பல மாணவர்கள் அவனிடம் விசாரித்து கொண்டிருந்தனர். அவனால் சரியாக பாடத்தில் கவனம் செலுத்த முடியவில்லை. இதன் காரணமாக மீண்டும் அவன் வாலிபால் கோர்ட்டிற்கே சென்றான். அங்கும் சிலர் அவனிடம் தொல்லை செய்ய ஆரம்பித்தனர். டேய், அவன் தான் எப்படியோ மீண்டு வந்துட்டான்ல, அவன் வந்தவனை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம டீமை கொண்டுட்டு போகிறத விட்டுட்டு இல்லாமல் பழசை வந்து பேசி அவனை ஏன்டா ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க என்று கூறியவாறே பூபாலன் உள்ளே வந்தார். அதன் பிறகு அவர்களுக்கு சரியான முறையில் பயிற்சி அளித்துவிட்டு, சரி ரொம்ப நேரமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கீங்க, எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க என்று கூறிவிட்டு அவர் அங்கிருந்து செல்லும்போது உடனே ஒருவன் எழுந்து சென்று, சார் ஆமாம் இந்த முறை அந்த எஸ்எம் ஸ்கூல் வருமா சார் என்று கேட்க, ஆமாண்டா இந்த முறை அந்த எஸ்எம் ஸ்கூல் கண்டிப்பாக வரும். சரி, நம்ம டீம் வந்து இந்த முறை வந்து கண்டிப்பாக கப் அடிக்க நான் எதிர்பார்க்குறேன். இந்த டீம் இந்த வருஷம் வந்து பசங்க வந்து பயங்கர பூஸ்டாக வந்து இருக்கானுங்க. அதேமாதிரி அவனுக்கிட்ட இருக்க திறமையும் வந்து நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இந்த முறை நம்ம வந்து கன்ஃபார்ம் வந்து கப் அடிப்போம்டா என்று பூபாலன் கூறும்போது அதை கேட்ட விஜய் மற்றும் விஜய் ராமு ஆகியவர்கள், நீங்கள் கவலையே பட தேவையில்ல சார், இந்த முறை நாங்கள் வந்து கண்டிப்பாக கப்பு அடிப்போம் சார் என்று கூறி அவர்கள் பூபாலனை உற்சாகப்படுத்தினர். பிறகு, ஆமாம் ராமு, யார் அந்த எஸ்எம் ஸ்கூல், அவங்களுக்கும் நமக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்க, அவனுக்கு தான் இத்தனை வருஷமாக நம்ம கூட வந்து ஃபைனலில் வந்து பேட்டலில் வந்து வருவானுங்க. எத்தனை வருஷமாக ஆனாலும் சரி, கிட்டத்தட்ட வந்து 4-5 வருஷமாக வந்து அவனுங்கிட்ட தான் நம்ம வந்து ஃபைனலில் வந்து தோற்றுருக்கோம். அதனாலே அங்கே இருக்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலை வந்து கொஞ்சம் கேவலமாக தான் வந்து பார்க்குறானுங்க. இந்த முறையை வந்து அவனுங்க வந்து போட்டியில் வந்து வின் பண்ணானுங்கன்னா ஸ்கூலில் இருந்து வருஷம் சில மாணவர்களை வந்து இந்த கமிட்டி வந்து தேர்வு செஞ்சு ஸ்டேட் போர்டுக்கு வந்து அனுப்பிச்சிட்ருக்கு. ஆனால் இந்த வருஷம் வந்து அந்த ஸ்கூலில் இருந்து 4 பேரை வந்து செலக்ட் பண்ணுறதா வந்து எல்லோரும் வந்து முடிவு பண்ணியிருக்கானுங்க. அவனுங்க வந்து கண்டிப்பாக கப் அடிச்சிட்டானுங்கன்னா நமக்கு வந்து ஸ்டேட் போர்டுக்கு போகிறதுக்கு வந்து வாய்ப்பே இருக்காது என்று ராமு கூற, சரி இந்த வருஷம் தான் நான் உனக்கு கடைசி, நீ இதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் போர்டில் வந்து கலந்துக்க முடியாதுல்ல என்று கேட்க, நான் வந்து இதுக்கப்புறம் ஜூனியர் லெவலில் வந்து கலந்துக்க முடியாது, ஆனால் சீனியர் லெவலில் வந்து என்னால் கலந்துக்க முடியும். என்ன, ஸ்கூலில் இருந்து போனால் ஜூனியர் லெவலில் இருந்து நம்ம பர்ஃபார்மன்ஸை வச்சு சீனியர் லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் நம்ம பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக சீனியர் லெவலுக்கு வந்து போனால் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்மளை நிறைய முறை வெளியே உட்காரத்துக்கு வைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது என்று ராமு கூற, சரி நீ எதுவும் கவலைப்படாத ராமு, இந்த வருஷம் சரி நீ கண்டிப்பாக வந்து ஸ்டேட் போர்டுக்கு வந்து விளையாட போவ, இது வந்து நான் கொடுக்குற உறுதி என்று விஜய் கூற, அதை கேட்டு, டேய் சரி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற, அந்த கான்ஃபிடென்ட் எனக்கும் வந்து இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு சின்ன நெருடல் இருக்குடா விஜய் என்று ராமு கூற, டேய் நான் தான் இருக்கலடா என்று மீண்டும் அதை கூறி அவனை ஆஃப் செய்தான். அவர்கள் இவ்வாறு பயிற்சி செய்து கொண்டே போட்டியின் நாள் நெருங்கியது. அப்போது அவர்கள், காய்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு நைட்டே வந்து கிளம்பி அந்த எஸ்எம் ஸ்கூலுக்கு தான் வந்து போகிறோம் என்று கூற, என்னது எஸ்எம் ஸ்கூலுக்கா, எதுக்கு சார் என்று கேட்க, ஆமாம் இந்த வருஷம் அகாடமி நடத்துகிற போட்டி வந்து அந்த எஸ்எம் ஸ்கூலில் தான் வந்து வச்சுருக்காங்க. அதனால நம்ம அந்த எஸ்எம் ஸ்கூலில் தான் போயிட்டு நைட்டு தங்கிட்டு நாளைக்கு வந்து நம்மளுக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து யாரெல்லாம் வந்து வரீங்களோ அவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து நில்லுங்க. கரெக்டாக வந்து உங்களை வந்து நான் ஒரு 7 o'clock வந்து எல்லாரையும் பிக்கப் பண்ணிப்பேன் என்று பூபாலன் கூற, சரிங்க சார் என்று கூறிவிட்டு அவர்களும் அங்கிருந்து வீட்டிற்கு சென்றனர். பூபாலன் சார் கூறியது போலவே அவர் தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருக்கும் மாணவர்களை பிக்கப் செய்து அவர்கள் எஸ்எம் ஸ்கூல் கேட்டுக்கு அருகில் சென்றனர். அப்பொழுது ஒரு வாட்ச்மேன், சார் எந்த ஸ்கூல் சார் என்று கேட்க, சார் நாங்கள் ஊட்டி கான்வென்ட் சார் என்று கூற, ஓ ஊட்டி கான்வென்ட்டா என்று அவர் ஏளனமாக பார்த்து, சரி நீங்கள் உள்ளே போகலாம் என்று அவர்களை அனுப்பி வைத்தனர். அவர்கள் வண்டி சென்றவுடன் அந்த இடத்தில் போட்டி கமிஷனுடைய ஆட்கள் தங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை இருந்தது. அதே நேரத்தில் அங்கு பூபாலன் சென்று தனது பள்ளியை ரெஜிஸ்ட்ரேஷன் செய்த பிறகு அவருக்கு முன்னால், இந்த வருஷமும் வந்து தோக்க தான் போகிறீங்க, எதுக்குடா நீங்களாம் தேவையில்லாமல் போட்டிக்கு வரீங்க, வருஷம் இவனுங்க தோத்துட்டு போகிறதுக்குனே வந்து வரானுங்க என்று கூறியவாறு அந்த எஸ்எம் பள்ளியின்
பயிற்சியாளர் வினோத் நின்று கொண்டிருந்தார். ஏய் நீயா என்று கூறியவாறு இவனை எத்தனை முறை அசிங்கப்படுத்தினாலும் சரி ஏதாச்சும் கண்டுக்கிறானா, எப்போ பார்த்தாலும் அவனுடைய டீமை கூட்டிட்டு வந்து வருஷம் வருஷம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கிடக்கிறான் என்று தன் மனதில் நினைத்த வினோத், என்ன பூபாலன், இந்த வருஷமும் தோக்கிறதுக்கு வந்து தயாராகிட்டியா? இந்த வருஷம் என் ஸ்கூலில் இருந்து 4 பேர் வந்து ஸ்டேட் போர்டுக்கு வந்து போகிறானுங்க. இதனால் வந்து எனக்கு தான் வந்து நிறைய ரிவார்டு கிடைக்க போகுது. நீ எதுக்குடா தேவையில்லாமல் வந்து உன்னுடைய டீமை கூட்டிகிட்டு வர? அதுவும் ஏதோ லீகில் தோற்று வெளியே போனால் கூட பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் வந்து ஃபைனலில் எங்ககிட்ட தோக்கிறதே உனக்கு வந்து வேலையாக இருக்குது என்று நெக்கலாக கேட்டான் வினோத். பூபாலன் தனது கேப்பை எடுத்து தலையில் போட்டுக்கொண்டு, டேய் நீ ஓவராக வாயாடுறதுக்கு தான் லாக்கி, ஏதோ உன் பசங்க திறமையாக இருக்கிறதுனால அவங்கள வந்து ஒப்பேற்றி நீ வருஷம் ஆள் ஆரம்பிச்சிட்ருக்க. இந்த வருஷம் நான் வந்து டீமை கூட்டு வந்திருக்கேன். அந்த டீமில் இருக்கவனுங்க எல்லாம் புலி மாதிரி பாயறதுக்கு தயாராக இருக்கிறானுங்க. அதனால் இந்த வருஷம் கப்பு எனக்கு தான். நீ வந்து என்ன தான் கனவு கண்டாலும் சரி, கப்பு இந்த வருஷம் எனக்கு தான் என்று பூபாலன் கான்ஃபிடென்ட்டாக கூறியதை கேட்டு எதிரில் இருக்கும் வினோத்தோ சற்று அதிர்ச்சி அடைந்தார். சரி இப்படி தான் போன வருஷமும் சொன்னேன், அப்போ பார்த்தா கடைசியில் ஃபைனலில் வந்து தோற்று போயிட்டேன். இந்த வருஷமும் என்ன அதே மாதிரி தானே டைலாக் சொல்கிற என்று வினோத் கூற, அது போன வருஷம், நான் சொல்கிறது இந்த வருஷம் கப்பு எங்களுக்கு தாடா என்று தனது மாணவர்களை ரிஜிஸ்டர் செய்துவிட்டு அவர் அங்கிருந்து சென்றார். அதை பார்த்த வினோத், இவன் என்ன இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறான், என்ன போன வருஷம் கூட்டு வந்த பசங்களை தான் இந்த வருஷம் கூட்டு வந்த போகிறான், இதில் என்ன இருக்க போகுது? சார் அந்த ஊட்டி கவர்மெண்ட் ஸ்கூலுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் புக்கை வந்து கொடுங்க, நான் பார்க்கலாம் என்று கூறிவிட்டு அந்த புத்தகத்தை வாங்கி ஓப்பன் செய்தார். அதில் புதிய பெயர்கள் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டுள்ளதை கண்டு, என்னது புது பசங்களாக இருக்கானுங்க, அதுவும் வந்து போன வருஷம் இல்லாத பசங்க இந்த வருஷம் இருக்கானுங்க, இவன் எப்படி ஒரு 6 மாதத்தில் வந்து இத்தனை பேரை வந்து இவன் கொண்டு வந்திருக்க முடியும்? எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. சரி இவன்னா புது பசங்களை வச்சு என்ன பண்ண போகிறான் என்று கூறிக்கொண்டு அந்த புத்தகத்தை மீண்டும் அந்த அலுவலரிடம் ஒப்படைத்தான் வினோத். இருக்கும் ஒருங்கிணைப்பாளரிடம் பள்ளி மாணவர்களுக்கு தங்க வசதியான இடம் உள்ளதா என்று விசாரித்து கொண்டு அவர்களுடைய ரூமிற்கு செல்ல ஆரம்பித்தார். அப்பொழுது ரூமிற்கு வெளியே தனது மாணவர்கள் நின்று கொண்டிருப்பதை பார்த்து, ஏய் ஆமாம் இந்த ரூம் தானே நமக்கு சொன்னாங்க, உள்ளே போகாமல் எதுக்கு நீங்கள் வெளியே நின்றுட்டுருக்கீங்க என்று கேட்டவாறு பூபாலன் அங்கே வர, சார் அவனுக்கு என்ன சார் நினச்சிட்ருக்கானுங்க, நம்மளுக்கு எந்த மாதிரி ரூமை வந்து கொடுத்துருக்கானுங்க, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் சார், இது வந்து ரூம்பு மாதிரியே தெரியலையா சார் என்று கேட்க, அது ரூம்பு மாதிரி தெரியலையா, அப்படின்னு இவனுங்க கொடுத்துருக்கானுங்க என்று பூபாலன் அந்த வாசல் அருகே சென்று பார்க்க அது உள்ள கழிப்பிடமாக இருந்தது. சார் என்ன சார் இது, இவனுங்க நம்ம இந்த அளவுக்கு வந்து இன்சல்ட் பண்ணுறானுங்க, நம்ம என்ன சார் பண்ணுறது என்று விஜய் கேட்க, உடனே கோபம் அடைந்த பூபாலன் அங்கே ஒருங்கிணைப்பாளரை அழைத்து, சார் என்ன சார் இது, ஒரு பாத்ரூமை வந்து எங்களுக்கு ரூமாக வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என்று கோபத்துடன் கேட்க, சாரி சார் ஏதோ ராங்காக நடந்திருக்கு, உங்களுக்கு வந்து ரூம் இங்கே இல்லை சார், கொஞ்சம் பக்கத்தில் சார் என்று கூறிவிட்டு அவர்களை அழைத்து கொண்டு அங்கே சென்றார். அப்போது அதுக்கு அருகில் ரூமில் இருக்கும் சில மாணவர்கள், டேய் அந்த ஊட்டி கவர்மெண்ட் பசங்களை பார்த்தியா, எவ்வளோ நேரம் நம்ம பாத்ரூமுக்கு வெளியே வந்து நிற்க வச்சிட்டோம், இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு வெற்றி தாண்டா என்று கூறிக்கொண்டு அவர்கள் சிரித்து அரட்டை அடைத்து கொண்டிருந்தனர். அதே சமயம் அந்த ஒருங்கிணைப்பாளர், சாரி சார் இது ஏதோ தவறெல்லாம் நடந்துடுச்சு, இந்த ரூமு தான் உங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் என்று கூறிவிட்டு அவர்களை ஒரு ரூமில் அழைத்து சென்று விட்டார். அந்த ரூமில் அவர்களுக்கு தேவையான வசதி செய்யப்படவில்லை. இருந்தாலும் அவர்கள், சரி நம்ம வந்து நம்மளுடைய எதிரியுடைய ஸ்கூலுக்கு வந்திருக்கோம், அதனால் நமக்கு இந்த மாதிரி அவமானம் வரத்து வந்து சகஜம்தான், நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து இருந்துக்குங்க, நாளைக்கு வந்து நான் கமிட்டியில் பேசி இதை பற்றி நான் ஆக்ஷன் எடுக்க சொல்கிறேன் என்று கூறி பூபாலன் அவர்களை அங்கே தங்க வைத்தார். அதன் பிறகு மறுநாள் காலையில் அவர்களுக்கு மீண்டும் சில பிரச்சனைகள் ஆரம்பித்தது. சார் இந்த ரூமில் பாத்ரூமில் தண்ணியே வரல சார், நம்ம என்ன சார் பண்ணுறது, இப்போ வெளியே போய் குளிக்கிறதா என்று மாணவர்கள் கேட்க, அதற்கு கடுப்பான பூபாலன் மீண்டும் அந்த ஒருங்கிணைப்பாளரை அழைத்து, என்ன சார் இது நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, நைட்டு ஃபுல்லாக இந்த ரூமில் வந்து ஃபேன் ஓடலை, ஒரு லைட் எரியல, அது மட்டும் இல்லை இப்போ பாருங்கள் பாத்ரூம்லேயும் தண்ணியும் வரல, ஏன் நீங்கள் இந்த மாதிரி வந்து நடந்துக்கிறீங்க, இதுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும் சார் என்று பூபாலன் கேட்க, சார் இல்லை சார் இதில் வந்து கரெக்டாக லைட்டெலாம் வந்து தானே இருந்தது, நான் கூட இந்த ஃபேன்லாம் வந்து செக் பண்ணி தானே சார் போனேன், லைட்டெலாம் நேரத்தில் கரண்ட் இல்லைன்றீங்களா, தண்ணி வரலன்றீங்களா என்று கூறிவிட்டு அவர் அங்கே இருக்கும் ஒருவனை அழைத்து, சார் ஏன் இந்த ரூமில் நீங்கள் லைட்டு போடலை தண்ணி வரல என்று கேட்க, சார் இந்த
ரூமை யாரோ யூஸ் பண்ணலைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் மெயினை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ கூட பாருங்கள், தண்ணியும் வந்து நாங்கள் தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரூமில் யாருமே இல்லையா சார்? பாருங்கள், நைட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமில் லைட்டே எரியல. லைட்டே எரிஞ்சால் தானே சார் நம்ம இந்த ரூமில் யாருனா இருக்காங்கிறத வந்து நமக்கு தெரியும். அதனால் நாங்கள் வந்து பவரையும் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் சார் என்று கூறிவிட்டு, டேய் முட்டாள் முட்டாள், இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்கூலுடைய டீம் வந்து நாங்கள் இங்கே வச்சுருக்கோம், அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் கூட ஆயிருக்கு, இது உனக்கு தெரியாதா என்று கேட்க, சார் எனக்கு தெரியாது சார் என்று அந்த ஆள் கூற, அதை கேட்டு பூபாலன், நீங்கள் இந்த ஸ்கூலை சேர்ந்தவரா என்று கேட்க, ஆமாம் சார் நான் இந்த ஸ்கூலை சேர்ந்தவர் தான் என்று அந்த ஆள் கூற, அதற்கு சரிங்க சார், இது நான் வந்து இதுக்கப்புறம் பேசிக்கிறேன், முதல்ல நான் பசங்க வந்து தயாராகணும், அதுக்கு தேவையான தண்ணியை வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள் சார், நீங்களாச்சுன்னா போயிட்டு அந்த மெயினை வந்து ஆன் பண்ணி விடுங்க, தண்ணியை வந்து வர வைங்க என்று பூபாலன் அந்த ஆளிடம் கூற, உடனே நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிடுறோம் சார் என்று கூறிவிட்டு அவர் சென்ற சில நொடிகளில் அங்கே இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டது. அப்பொழுது, ஓ என்னையா அவனுக்கு நைட்டெல்லாம் கொசுக்கடியில் தூங்கினானுங்களா, இப்போ கூட தண்ணி வரலன்னு பிரச்சனை பண்ணியிருப்பானுங்களே என்று கேட்டவாறே அங்கே வினோத் வந்து நிற்க, சார் நீங்கள் போட்ட திட்டம் மாதிரியே கரெக்டாக போயிட்டுருக்கு, அவனுங்களை வந்து பயங்கரமாக நம்ம வந்து பண்ணியாச்சு, நைட்டு ஃபுல்லாக வந்து அவனுங்க கண்டிப்பாக கொசுக்கடியில் தான் வந்து படுத்துட்ருப்பானுங்க, எங்கள் ஆர்கனைசர் வேறு பக்கத்துலேயே இருக்கார் சார், அதனால தான் நம்ம வேறு எந்த வேலையை வந்து செய்ய முடியல என்று அந்த ஆள் கூற, அதை கேட்ட வினோத், அந்த ஆர்கனைசர் என்ன பெரிய கொம்பா, நம்ம பண்ணுறதாயா, தண்ணியை கொஞ்ச நேரத்துக்கு வந்து போடு, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நிப்பாட்டிட்டு, கேட்டால் தண்ணி டேங்க்கில் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி சமாளியா என்று கூறி, இந்த ஸ்கூலு இந்த வருஷம் வந்து காம்படிஷனில் வின் பண்ணவே கூடாது, நம்மக்கிட்ட வந்து அவனுங்க தோற்று போனோம், நம்ம வந்து அவனுங்களை உடல் ரீதியாக வந்து ட்ரீட் பண்ண முடியாது, ஆனால் மன ரீதியாக அவனுங்களை வந்து நிலை குலைச்சிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம தான் இந்த வருஷமும் வந்து வின் பண்ணுவோம் என்று தனது எஸ்எம் பள்ளியில் வேலை செய்யும் வேலையாட்களை பார்த்து வினோத் கூறிக்கொண்டிருந்தான். அப்பொழுது இந்த விஷயத்தை யாரோ ஒருவர் நின்று தூரமாக கேட்டுக்கொண்டிருந்தார். அப்பொழுது தனது ஃபோனை எடுத்து, சார் இந்த ஸ்கூலில் இருக்கவங்க யாரோ உங்களுக்காக எதிராக வந்து சதி பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்களுடைய மனநிலையை வந்து உடச்சி இந்த மேட்ச்சில் வந்து அவங்க வந்து வின் பண்ணணும்னு பார்க்குறாங்க, அதனால் நீங்கள் கொஞ்சம் என்ன இது இருந்தாலும் சரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க சார் என்று அந்த அழைப்பில் கூறினார். அழைப்புக்கு எதிரே விஜய் தான் அதை கேட்டுக்கொண்டிருந்தார். நீங்க பீம் என்று கூறிவிட்டு தனது அருகில் இருக்கும் ராமுவை பார்த்து, அவனுங்க இந்த அளவுக்கு சீப்பாக நடந்திருப்பாங்கிறத ஏன் என்கிட்ட இவ்வளோ நாளாக சொல்லவே இல்லை, அவனுங்க நைட்டு நம்ம ரூமில் கரண்ட் எல்லாத்துக்கும் தண்ணி வராத்துக்கும் வந்து பிரச்சனை எல்லாமே வந்து இந்த ஸ்கூலுடைய பயிற்சியாளரான வினோத் தான் காரணம் என்று கூற, அதை கேட்ட பூபாலன், என்ன சொல்கிற என்று கேட்க, சார் நம்ம வந்து இவனுங்க வந்து நம்மளை டைரெக்டாக வந்து அட்டாக் பண்ணலை, ஃபிசிக்கலாக வந்து அட்டாக் பண்ணால் நமக்கு வந்து ஏதோ பிரச்சனை பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா மென்டலாக வந்து அட்டாக் பண்ணுறானுங்க, அதனால தான் நம்ம ரூமில் வந்து நேற்று நைட்டு வந்து கரண்ட் இல்லாது, இப்போ வந்து தண்ணி வராது, இது போல் வந்து நம்ம ஒரு மேட்சுக்கு வந்துட்டு நம்மளுடைய மனநிலைமையை வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டா தான் நம்ம வந்து கேமில் வந்து ஃபோக்கஸாக இருக்க முடியும், நம்மளை வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்மளுடைய மனநிலைமையை வந்து உடைச்சிட்டா நம்மளுக்கு வந்து கேமில் வந்து ஃபோக்கஸாக இருக்காது, அதனால் வந்து நம்மளுடைய மனநிலைமையை வந்து உடைக்கிறதுக்காக இவனுங்க நேற்றுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஸோ அதனால் இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் நம்ம இருக்க சில நாட்களில் வந்து நமக்கு வந்து மன ரீதியாக வந்து இவனுங்க பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பானுங்க. அந்த பிரச்சனையால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டீம் வந்து மேட்சுக்கு போன உடனே அவனுங்கிட்ட வந்து தோக்கிறதுக்கு காரணம். இதனால் வந்து அவனுங்க மேலே கோபப்பட்டு நம்ம எல்லாமே வந்து கற்றுக்கிட்ட வித்தைகள் எல்லாத்தையும் வந்து மறந்துட்டு கோபத்தில் வந்து அவனுங்களை அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நம்ம விளையாடிட்டு இருப்போம். அதனால தான் நம்மளுடைய டீமுடைய ஸ்பிரிட்டும் வந்து இதில் காணாமல் போயிடும். அதனால தான் நம்ம இத்தனை வருஷமாக வந்து தோற்றுக்கிட்டு இருந்தோம். இவனுங்க இந்த அளவுக்கு ஒரு மோசமான யுத்தியை வந்து ஃபாலோ பண்ணுவாங்கிறது வந்து எனக்கு தெரியாமல் இருந்தது சார் என்று விஜய் கூற, ஆமாம் விஜய், இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிய வந்தது என்று கேட்க, அதற்கு சார் நேற்று வந்ததுலேருந்தே நான் இந்த இடத்துல சில ஏதோ நமக்கு எதிராக வந்து சதி நடக்க போகிறதாவே வந்து என் மனசு வருடிட்டே இருந்தது. அதனால் இங்கே இருக்க சில பேர்கிட்ட வந்து நான் ஹெல்ப் கேட்டேன். அவங்க மூலயமா தான் சார் நான் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன் என்று விஜய் கூற, அதற்கு பூபாலனும், ஆமாம் இந்த ஸ்கூலுக்கு நீ எத்தனை முறை இதுவரையில் வந்திருக்க என்று கேட்க, சார் இப்போ தான் சார் உங்கள் கூட வந்தேன், இப்போ தான் எங்கள் கூட வந்தேன்ற, ஆனால் உனக்கு வந்து இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குதுன்ற, என்ன சொல்கிற விஜய் என்று பூபாலன் கேட்க, அதற்கு சார் நான் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ஏகப்பட்ட முறை கலந்துருக்கல சார், நிறைய முறை வந்து இந்த ஸ்கூலுக்கு எதிராக வந்து வின் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து இங்கே இருக்க சில பேர் வந்து எனக்கு வந்து தெரியும், ஆனால் இந்த ஸ்கூலுக்கு இப்போ தான் சார் நான் முதல் முறையாக வரேன் என்று அவன் கூறி சமாளித்தான். அப்பொழுது பூபாலன் சார் என்று கூறிக்கொண்டு விஜய் ஜான் வெளியே வர,
"ஏய் என்ன ஜான்" என்று கேட்க, "சார் குளிச்சுட்டே இருக்கும்போது தண்ணி நின்றுச்சு சார். இப்போ என்ன பண்ணுறது? தண்ணி வருமா வராதான்னு சார் கேட்டு சொல்லுங்கள் சார்" என்று தன் மீது இருந்த சோப்பு நுரையோடு வெளியே வந்து நின்றான் ஜான். அவனைக் கண்டு அங்கே இருக்கும் அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். "ஏய் நீயே பார்த்தா குழந்தை மாதிரி தான் இருக்கிற, நீ எதுக்குடா தண்ணிக்கு சண்டை போட்டுட்ருக்க? அங்கே பாரு ஒரு தண்ணி டேங்க் இருக்குது, அந்த தண்ணி டேங்க்கில் போய் குளி" என்று கூறிவிட்டு பூபாலன் ஜானை அழைத்து கொண்டு அங்கே சென்றார். அவர்கள் அந்த தண்ணி டேங்கின் முன்பே நின்று குளித்து கொண்டிருப்பதை பார்த்த விழா கமிட்டியின் நிறுவனர் அங்கேயே வந்து, "என்ன பூபாலன் சார், என்ன நீங்கள் பண்ணுறீங்க? இங்கே குடிக்கிறதுக்கு வச்சுருக்க தண்ணியில் நீங்கள் குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க" என்று கேட்க, அதற்கு, "ஆமாம் சார், எங்கள் ரூமில் வந்து தண்ணி வரவே இல்லை. மற்ற எல்லா ரூம்லேயும் தண்ணி வருது, எங்கள் ரூமுக்கு வந்து தண்ணியே வரல. எங்கள் பையன் வந்து குளிச்சுட்டே இருந்தான். அங்கே பாருங்கள், அவனை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவனை வந்து சோப்பு நுரையோடு தான் கூட்டிகிட்டு வந்தோம். நீங்கள் வந்து ஒருத்தவங்க குளிச்சுட்டு இருக்கும்போது தண்ணி காலி ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? ரூமில் குடிக்கிறதுக்கு கூட நீங்கள் தண்ணி வைக்காமல் இருந்திருக்கீங்க. இது யாருடைய தப்பு சார்? அப்போ என்ன பண்ணுறது? பாதியிலே வந்து நாங்கள் தொடச்சிக்கிட்டு வரணுமா? எங்களுக்கு தண்ணி வேணும், அதனால தான் இந்த டேங்க்கில் தண்ணி இருந்தது, நாங்கள் குளிக்க வந்தோம்" என்று பூபாலன் கூற, அதை கேட்ட அந்த கமிட்டியாளர், "ஓ வாங்கயா இங்கே, என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? மற்ற ஸ்கூலில் வந்த எல்லாரையும் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து இது பண்ணுறீங்க, ஆனால் இந்த டீமை சேர்ந்தவங்களை மட்டும் இந்த ஸ்கூலை வந்து நீங்கள் ரொம்ப அலக்கழிச்சிட்டு இருக்கீங்க. தண்ணி ஏன் இப்போ வரல?" என்று கேட்க, "சார் தொட்டியில் தண்ணி காலி ஆயிடுச்சு சார்." "ஓ தொட்டியில் தண்ணி காலி ஆயிடுச்சா? அப்போ மற்ற எல்லா ரூமுக்கும் எப்படி தண்ணி போகுது? எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு டேங்க் வச்சுருக்கீங்களா சார்?" என்று கேட்க, அதற்கு இந்த வேலையால், "சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், எல்லாத்துக்கும் வந்து ஒரே கனெக்ஷன் தான் சார்" என்று கூற, "எல்லாத்துக்கும் ஒரே கனெக்ஷன்னா எல்லா இதுலேயும் தண்ணி வரும்போது இவங்களதுல மட்டும் ஏன் தண்ணி வரல? முதல்ல அது என்னன்னு சொல்லிட்டு போய் பாருங்கள். நீங்கள் வந்து இந்த ஸ்கூலை வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இதனுடைய விளைவுகளை நீங்கள் பின்னாடி தான் சந்திப்பீங்க" என்று அந்த கமிட்டியாளர் கூற, அப்பொழுது அந்த வழி வந்த கான்வென்ட் ஸ்கூலுக்கு ஏற்படும் அவமானங்கள் என்ன? மேலும் இதை பற்றி தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். அன்புள்ள அப்பா. நான் உங்கள் RR கிங்ஸ் துரை.